அவரை அணு அணுவாக உருவாக்குனவர் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு சம்பவம் சொல்லணும்னா, ஒரு ஷூட்டிங் ஒன்று விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆரம்ப காலையில் அவர் ஒரு 10வது 11வது படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தீம் பார்க்கில் ஷூட்டிங் நடக்குது. அந்த கதாநாயகிக்கு வந்து தங்கறதுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. இவருக்கு ஒரு பாட்டோட பேட்ச் ஒர்க்குன்னு வச்சிங்களேன், ஒரு அரை நாளில் எடுத்துடலாம். சரி, ஓகே. அந்த கதாநாயகி வந்து மேக்கப் ரூமில் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு, அது மேக்கப் ரூம் கூட கிடையாது, ஒரு ரூம், அது ஒரு ரிசார்ட்டில் வந்து போட்டாங்க. இவர் ஹீரோ தானே, அரை நாளுக்கு இவருக்கு எதுக்கு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வச்சு மரத்தடியில் வச்சு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அது விஜயம் ஒன்று சாதாரணமாக அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ரங்கநாதன், சி ரங்கநாதன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய மகன். படம் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள, படம் பேர் கூட சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து அவர் மட்டும் கேஷுவலாக தான் அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷெர்வானி மாதிரியான ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு சாங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அல்ல கைங்க கூட இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மேக்கப் போடுற கேப்பில், சார் பார்த்தீங்களா அந்த கதாநாயகி உங்களை விட ஜூனியரு, அதுக்கு வந்து ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏசியில் இது பார்க்கணும், நீங்கள் மரத்தடியில் இருக்க வேண்டிய யாரா, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய டைரக்டரு, நீங்கள் தான் எதிர்காலத்தோட இது, இப்படியா சொல்ல என்ன புதுசு தானே வந்து சொல்ல விஜய்க்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அது வரைக்கும் மேக்கப் போட்டு ஒரு ஷாட் எடுத்து முடிக்கிறாங்க. கட்டிட்டு அப்படின்றாரு டைரக்டர். கட்டிட்டோன்னே இந்த ஷெர்வானி மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ் வந்து அதில் பூ மணிகணிலாம் போட்டு இந்த டான்ஸுக்கான இது தெரியும் இல்லைங்களா, அதை ஒரே 2 கையில் பிச்சு எரிஞ்சிட்டு விஜய் பிச்சு தூளாக போட்டுட்டு நேராக காரை நோக்கி காரை எடுத்துன்னு ஓடுறாரு. காரை எடுத்து கிளம்பிட்டாரு. யூனிட்டே மொத்தமே அதிர்ச்சி ஆகிடுது. டைரக்டர் ஒரு பக்கம் பார்க்குறாரு, ப்ரொடியூசர் அங்கே ஒரு பக்கம் பார்க்குறாரு, என்னையா பிரச்சனைன்றாரு. இவங்க அவர் கூட இருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்கள்லாம் செதறி ஓடிட்டாங்க. அந்த அல்ல கைகள்லாம் ஓடிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் விஜய் அந்த அல்ல கைகள்லாம் சேர்க்கறது கிடையாது, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பதப்பதப்பாக ஆகிப்போச்சு. என்ன ஏது, யாராவது மரியாதை கூட திட்டாங்களா, என்ன ஆச்சு, என்ன காரணமே தெரியல. செல்ஃபோன்லாம் இப்போ கிடையாது. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்களும் அப்போ கூட தோணல. கார் எங்கேயோ போயிடுச்சு, அந்த ஈசிஆர் ரோட்டில் அப்போ எங்கேயோ கிளம்பிடுச்சு. சரி, இமீடியட்டாக வந்து அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட தகவல் சொல்லி ஆகணும். லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டுனா அவர் அப்படியான்னு கேட்டு, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லுங்கியும் பனியனோட எடுத்து கார் எடுத்துன்னு அவர் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த கார் வந்து அந்த விஜிபி தான் உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே பின்னாடியே வந்து விஜயோடைய கார் வருது. வந்தவொடனே நேராக இறங்குறாரு விஜய். எஸ்ஏசியும் இறங்குறாரு. என்ன பிரச்சனையான்னு கேட்குறாரு. பிரச்சனையை வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அடுத்து யோசிக்காம எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயோட கன்னத்தில் பலால்னு ஒரு அடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு நடிகை, உன் கூட நடிக்கிற ஒரு நடிகை உன்னை விட ஜூனியர் தான், அந்த பொண்ணுக்கே வந்து ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின் போது உன்னை மரத்தடியில் வச்சு மேக்கப் போடுறாங்கன்னா, அதை தாண்டி ஒரு வெற்றி பெறணும், அதை தாண்டி ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வரணும்னு அந்த வைராக இருக்குன்னு கண்டி நீ கோச்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு வராது. எந்த விதத்துல நியாயம்? இதை வந்து ஒரு வெறியா எடுத்து பண்ண நீ அடுத்தடுத்த படத்துல வந்து எல்லாரும் என் பின்னாடி ஓடி வரணும், நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நீ வளர்ந்தாகணும்.